காலேஜுக்கு 220 ஏக்கரா இருந்தா இருக்காங்க. மேகேஸ்வரன் காலேஜுக்கு 20 ஏக்கரா இருக்கு. மணிமணி காலேஜுக்கு 20 ஏக்கரா இருக்கு. ஆம்பூர் காலேஜுக்கு சுற்றி வளர்ச்சது அவன் காசு கொடுத்தாருன்னா தாசில்தார் பட்டா போட்டு கொடுத்துருவான். காலேஜ் எல்லாம் தனியார்களுடைய இடம். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சான்சலர் இருப்பான், ஒவ்வொரு ஊருக்கு ஒரு வைஸ் சான்சலர் இருப்பான். இதுதான் நடக்க போகிறது. பச்சைப்பேர் கல்வி நீ துறக்கண்ணு சான்சலர் ஆவா. யாரா வைஸ் சான்சலர்னா குல்நாஸ். பச்சைப்பாஸ் காலேஜில் குல்நாஸ் ஆகுவா. அவன் ரிட்டையர் ஆனாலும் ஒரு போஸ்ட் இருக்கு. அதே மாதிரி கடலூர் காலேஜில் இன்னைக்கு 9 ஏக்கரா இருக்கு. சுற்றி இருக்கிற நேரத்தில் அவங்க வந்து வாங்கிக்கிட்டான்னா அடமானம் 30 ஏக்கராக்கு 30 வயசுக்கு கான்ட்ராக்ட் போட்டாங்கன்னா அங்கே யாரா சான்சலரு, அந்த வைஸ் சான்சலர்னா அந்த அம்மா யார் இப்போ இருக்கிறாங்க போட்டோகிராஃபர் யார் பார்த்த அம்மா பேர் கடலூர் காலேஜை பிரின்சிபால் பேருண்ணா சபீனா. சபீனா வைஸ் சான்சலர். அவங்க சொல்கிறாங்க இது பயமாக இருக்குது, அவன் வரமாட்டோம், போட்டோ பிடிச்சிடுவாங்க, பார்த்துருவான் துரைக்கண்ணு. துரைக்கண்ணு என்ற வேடியை பார்த்து நம்மளெல்லாம் வேடி ஆகிட்டான். நம்மளெல்லாம் வேடி ஆகிட்டான். நான் வரலாமா, நாங்கள் உட்காரலாமா, நான் எழுதிக்கலாமா, உங்கள் முடிவு போகிறதுக்கு பர்மிஷன் டீச்சர்கிட்ட கேட்குற மாதிரி ஏயூபி மீட்டிங்கு வரலாமா வரக்கூடாதான்னு கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க. ஆனாலும் ஒன்றை சொல்லுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். நியூ காலேஜ் புது கல்லூரியில் தோழர் இன்குலாப். இன்குலாப் யாருன்னு தெரியுமா? இன்குலாப் கவிஞராக தெரியும். இன்குலாப் ஏயூடியுடைய போராளி. இன்குலாப் நியூ காலேஜில் ஏயூடி மெம்பர். இன்குலாப் நியூ காலேஜில் டெர்மினேட் பண்ணான். அந்த ஏயூடி யூனிட் அங்கே இருந்து ஒரு தீர்மானம் போட்டது. என்ன போட்டு தெரியுங்களா? இன்குலாப் எடுத்து தப்பு, உடனே எடுத்து போட்டார். இன்குலாபை எடுத்து சரி, அவர் எடுக்கக்கூடாது என்று தீர்மானம் போட்டது. அதான் ஏயூடி அங்க. அப்பொழுது சென்னையில் இருந்த ரகுநாதன், அனந்தநாராயணன், ஜே.பி. ரவிசங்கர் அன்னை போன்றவர்கள் சேர்ந்து ஏயூடி போராடம் வெற்றி பெறும் என்று சொன்னோம். நியூ காலேஜை தவிர எல்லா காலேஜும் போராடணும். இன்குலாபை ஈழவும் படி நினைக்கணும். இன்குலாப் வேலைக்கு வந்தார். இன்குலாப் பையன் பேர் இன்குலாப். அவன் இப்போ வந்து மேடம் காய்கறிகள் காலேஜ் இருக்கான். நான் ஏயூடியில் சேரலாமான்னு கேட்டுக்கணும். நான் கேட்டுக்கிட்டு இருக்கான் ஏயூடியில் சேரலாமான்னு. மாபெரும் வீரர், மாபெரும் போராளி இன்குலாப். நான் இறந்த பிறகு என் உடலை